ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, a house has two walls, one in kitchen and one more in bedroom. The time displayed on the both watches 12 a.m. Right now, the clock in the bedroom gains 5 minutes every hour, whereas the one in the kitchen is slower by 5 minutes every hour. When will both the watch show the same time again? ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 2 வாட்ச் இருக்குது. ஒரு வாட்ச் வந்து கிச்சனில் இருக்குதுன்னு வைங்க, ஒரு வாட்ச் வந்து பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் இருக்கிற வாட்ச் வந்து, ஸோ இதுதான் பெட்ரூமில் இருக்கிற வாட்ச், இது வந்து கிச்சனில் இருக்கிற வாட்ச். 2 வாட்சும் இப்போ 12 AM காமிக்குது. 1 ஹவருக்கு என்ன ஆகுது, 1 ஹவருக்கு 1 ஹவர் என்ன ஆகுதுன்னா, அந்த கிளாக் வந்து பெட்ரூம் இருக்கிற வாட்ச் வந்து 5 நிமிஷம் அதிகமாகுது, இது வந்து 5 நிமிஷம் கம்மியாகுது. சரியா? ஸோ அப்போது இது 12 மணின்னு இருக்குதுன்னா, அடுத்தது வந்து என்ன இருக்கும், 1:05ன்னு இருக்கும். இது வந்து 12:55ன்னு இருக்கும் இல்லையா? 1 மணி ஆகாமல் அதை விட கம்மியாக இருக்கும், 12:55ன்னு இருக்கும். ஸோ இப்போ இது என்ன ஆகுது, அடுத்த 1 ஹவருக்கு வந்து இது வந்து 2:10ன்னு ஆகும், இது வந்து 1:50ன்னு ஆகுது. அடுத்தது வந்து 3, அடுத்த 1 ஹவர் கழித்து 3:15ன்னு ஆகுது, இது வந்து 2:45ன்னு ஆகுது. அடுத்த 1 ஹவருக்கு வந்து இது 4:20ன்னு ஆகுது, இது வந்து 3:40ன்னு ஆகுது. சரியா? ஸோ அப்படியே போயிட்டே இருக்கப்போ எத்தனை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து அது வந்து சேம் டைமை காமிக்கும், அதே டைம் ஈக்குவல் டைமுக்கு காமிக்கும் அப்படிங்கிறத கேள்வி. சரியா? ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 ஹவர் எடுத்துக்குவோம். இந்த 1 ஹவரில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா, 1:05க்கும் 12:55க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் டிஃப்ரெண்ட். சரியா? ஸோ 1 ஹவருக்கு வந்து 10 நிமிஷம் வந்து லேக் ஆகுது. சரியா? ஓகே. ஸோ அப்போது நம்ம வந்து 12 மணி நேரம் இது லேக் ஆகுதுன்னு வைங்க. சப்போஸ் இந்த வாட்ச் வந்து 6 மணி காமிக்குது. சரியா? இந்த வாட்ச் 6 மணி காமிக்குது. இது வந்து 12 மணி நேரம் லேக் ஆச்சு அப்படின்னா, இதுவும் கண்டிப்பாக 6 மணி தான் காமிக்கும். கரெக்டாக? ஏன்னா இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 12 மணி நேரம் டிஃப்ரென்ஸு. சரியா? ஸோ அப்போ நான் வந்து இந்த 10 மினிட்டை வந்து 12 மணி நேரமாக எடுத்துக்கணும். 12 மணி நேரம்னா என்ன அர்த்தம்? 12 × 60 தான் 12 மணி நேரம் இல்லையா? ஸோ 12 × 60 வேணும் அப்படின்னா, நான் வந்து 72 இங்கே மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக 720 மினிட்ஸாக அது வந்து இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ இங்கே 72 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, இங்கேயே என்ன பண்ணணும், 72ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போது எனக்கு என்ன கிடச்சணும், 72 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த 2 வாட்சும் வந்து சேம் டைமை காமிக்க அப்படிங்க. 72 ஹவர்ஸ்னால் எவ்வளோ நாள்? சரியா? ஒரு நாளுக்கு வந்து 24 மணி நேரம் அப்படின்னா, 2 நாளுக்கு 48 மணி நேரம், 3 நாளுக்கு வந்து 72 மணி நேரம். ஸோ அப்போ 3 டேஸ் தான் உங்களோட ஆன்சர். ஸோ 3 நாளுக்கு அப்புறம் அந்த வாட்ச் வந்து சேம் டைமு காமிக்கும். ஸோ இங்கே பாருங்கள் இந்த ப்ராப்ளம். A watch which gains uniformly is 6 minutes slow at 5 p.m. on Monday. On the following Monday at 9 a.m. it was 10 minutes 40 seconds fast. When was it correct? Okay. ஸோ என்ன சொல்கிற வராங்க அப்படின்னா, 5 PM சரியா, மண்டே 5 PMக்கு வந்து 5 PM ஆஃப் மண்டேக்கு வந்து 6 மினிட்ஸ் ஸ்லோவராக இருக்குங்கிறாங்க. ஸோ 6 மினிட்ஸ் ஸ்லோவர் அப்படின்னா நான் அதை வந்து செகண்டாக மாற்றிக்கிறேன். ஸோ 6 மினிட்ஸ் ஸ்லோவர்னால் என்ன அர்த்தம், 360 செகண்ட்ஸ்னு அர்த்தம். சரியா? ஆன் ஃபாலோயிங் மண்டே அப்படின்னா அடுத்த வாரம். ஸோ அடுத்த வாரம்னா இது வந்து என்ன அர்த்தம், 7 நாள் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 7 நாளில் மண்டே 9 AM, இது வந்து 5 PM, இது வந்து 9 AM. சரியா? ஸோ இட் வாஸ் 10 minutes 40 seconds ஃபாஸ்ட்டுங்கிறாங்க. ஸோ 10 மினிட்ஸ்னால் என்ன அர்த்தம், 600 செகண்ட்ஸு. ஸோ 640 செகண்ட்ஸு. சரியா? ஸோ 640 செகண்ட்ஸ் ஃபாஸ்டராக இருக்குது, மூவ் ஆகுதுங்கிறாங்க. சரியா? அப்போது இது எப்போ வந்து கரெக்டான டைமை காமிக்கும், அதான் கேள்வி. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த நாட்கள் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா 6 டேஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 6 டேஸ் வந்து என்னவாக இருக்கும், 5 PM ஆஃப் சண்டேவாக இருக்கும் இல்லையா? 5 PM ஆஃப் சண்டே ப்ளஸ் 16 ஹவர்ஸ் போட்டிங்கன்னா தான் 9 AM வரும். கரெக்டு தானே? ஏன்னா 5 PM ப்ளஸ் 7 போட்டிங்கன்னா 12 AM ஆயிரும். 12 AM ஆஃப் மண்டே ஆயிரும். ப்ளஸ் ஒரு 9 ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 9 AM வரும். சரியா? இப்போ 6 டேஸ்னால் என்ன அர்த்தம், 6 டேஸ்னால் வந்து 144 ஹவர்ஸ், 24 × 6 ஹவர்ஸு. சரியா? அது வந்து 144 ஹவர்ஸு. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 160 ஹவர்ஸ்னு வந்துடுது. சரியா?
ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 160 ஹவர்ஸ் என்னோடய டோட்டல் இது டிவைட் பை டோட்டல் செகண்ட்ஸு. இந்த டோட்டல் செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 640 ப்ளஸ் 360 அதை ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 1000 வந்துடும் இல்லையா, இன்ட்டு இந்த ஸ்டார்டிங் டைம் பண்ணது 360. ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். 0 0 கெட் கேன்சல்ட் அவுட் இல்லையா. ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 8/5. ஸோ இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்படின்னா 288/5 ஹவர்ஸ்னு வந்துடும். ஆனால் இங்கே இருக்கிற ஹவர்ஸு. ஸோ 288/5 ஹவர்ஸ் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 57 3/5 ஹார்ஸ்னு எழுதலாம். 57 3/5 ஹார்ஸ்னு எழுதலாம். ஸோ 57 ஹவர்ஸ்னால் என்ன அர்த்தம்? 57 ஹவர்ஸ்னால் 2 days ப்ளஸ் எத்தனை ஹவர்ஸ் இருக்குது? 9 ஹவர்ஸ் இருக்குது சரியா. 2 days ப்ளஸ் 9 ஹவர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 48 ஹவர்ஸ், 2 daysனால் 48 ஹவர்ஸ் ப்ளஸ் 9 தான் 57. ஸோ 3/5 ஹவர்ஸை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 3/5 ஹவர்ஸை வந்து 3 × 60 டிவைட் பை 5ன்னு எழுதலாம். மினிட்ஸாக மாறிடும். ஸோ இதை ரெண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 36 minutes ப்ளஸ் சம் செகண்ட்ஸ் கிடைக்கும் சரியா. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போது கணக்கு என்னது? மண்டே 5 PM இல்லையா. மண்டே 5 PM வந்து நீங்கள் வந்து 48 ஹவர்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெட்னஸ்டே 5 PM கிடச்சிடும் இல்லையா. வெட்னஸ்டே 5 PM இல்லையா. 5 PM கிடச்சிடும் ப்ளஸ் 9 ஹவர்ஸ் போடுறாங்க. ஸோ 9 ஹவர்ஸ் போட்டிங்கன்னா அது வந்து என்ன ஆயிரும்? 2 AM மாறிடும். அதாவது திஸ் இஸ் ஃபார் 48 ஹவர்ஸ் இல்லையா. திஸ் இஸ் ஃபார் 48 ஹவர்ஸு. நெக்ஸ்ட்டு 9 ஹவர்ஸ்னால் வந்து அது வந்து தேர்ஸ்டே 2 AM மாறிடும் ஃபார் எக்ஸ்ட்ரா 9 ஹவர்ஸ் சரியா. ப்ளஸ் என்ன இருக்குது? 36 minutes இருக்குது. ஸோ 2.36 AM ஆன் தேர்ஸ்டே தான் உங்களோட ஆன்சர். So next problem, a clock takes 33 seconds to strike 12 times. Then how long will it take to strike 6 times? என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 12 times பதிலாக 11 times எடுத்துக்கணும். 11 times is equal to 33 secondsனு எடுத்துக்கணும். ஸோ அப்போ 1 time ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு வந்து 3 seconds எடுத்துக்குது அப்படின்னா 6 times பதிலாக 5 times எடுத்துக்கணும். ஸோ 5 times ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு வந்து 15 seconds எடுத்துக்கணும். ஸோ இப்போ உங்களோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 15 seconds. ஓகேவா. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ்.